அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ சாஸ்திர நூல்கள்ல திருவருட்பயன் என்னும் நூல் குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். இவருக்கு உமாபதி சிவம் அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுவாரு. அதே மாதிரி கொன்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாரும் இவரை சொல்லலாம். ஏன்னா 8 நூல்களை எழுதின நபர் உமாபதி சிவாச்சாரியார் தான். அதனால ரொம்ப முக்கியமான நபர். இவரை தொடர்ச்சியா நம்ம பின்னாடி கூட இவரை பத்திய தனியா ஒரு குறிப்பையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சைவ சாஸ்திர அந்த நூல்கள்ல ஒரு முக்கியமான நபரா இவர் இருக்கிறதுனால இவருடைய பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த நூல்ல பாத்தீங்கன்னா புதியதாக அதிகாரம் அப்படின்ற ஒரு அமைப்பு முறைய பார்க்கலாம். ஏன்னா இதுல ஒரு 10 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் அதிகாரத்தினுடைய பெயர் பதிமுது நிலை. 2வது அதிகாரம் உயிரவை நிலை. 3வது அதிகாரம் இருண்மல நிலை. 4வது அருளது நிலை. 5வது அதிகாரம் அருளுரு நிலை. 6வது அறிவு நிலை. 7வது உயிர் விளக்கம். 8வது இன்புறு நிலை. 9வது அதிகாரம் 5 எழுத்து அருள் நிலை. 10வது அதிகாரம் அணைந்தோர் தன்மை. இப்படி அதிகாரங்கள் அப்படின்ற அமைப்பு முறைய திருவருட்பயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது. மற்ற நூல்கள்ல இது மாதிரி அதிகாரம் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை நம்ம பார்த்ததே இல்லை. குறள்கள் அப்படின்னு பாக்குறப்போ 100 குறட்பாக்களால பாடப்பட்ட ஒரு நூலா இது பார்க்கப்படுது. காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. திருவருட்பயன் இந்த நூலுக்கு பாத்தீங்கன்னா உரை எழுது நிரம்ப அழகிய தேசிகர். இவருடைய உரை தான் ரொம்ப பழமையான உரையா பார்க்கப்படுது. அதுவும் இல்லாம இவருடைய உரை ரொம்ப எளிமையாவே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ நூலினுடைய தொடக்கத்துல ஒரு காப்பு செயல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிறப்பு பாயர பாடலும் இந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு. திருக்குறளுடைய வடிவத்தை அடிவுற்றி இந்த நூல்ல அந்த குறட்பாக்களினுடைய அந்த தன்மை இவர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார் இந்த நூல்ல கையாண்டிருக்காரு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்கள் அப்படின்ற அடிப்படையில இந்த நூலை இயற்றியிருக்காரு. சிவபெருமானுடைய 5 தொழில்களை சொல்லும் போது தமிழ் சொற்களால அதை பயன்படுத்தியிருக்காரு. படைப்பு, நிலை, ஈறு, மறைப்பு, அருள், இந்த 5 தொழில்களையும் குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லாடல்களை இவர் இந்த நூல்ல பயன்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த நூல் வீடு பேரை பற்றி ரொம்ப அதிகமா பேசியிருக்கு. சரிங்களா? இந்த தகவலோட திருவருட்பயன் என்னும் நூல் குறித்த பதிவு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.